அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பப்ளூஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னா வாட்டர் ஸ்பினாச் வித் கோகோனட் மில்க் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் கங்குன் கீரை. ஸ்ரீலங்காவில் இதை கங்குன் கீரைன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஃபேமஸான கீரை. கேஸ்ட்ரிக் ஆக்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தான கீரை. சைனீஸ் ஆக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கீழே பெரிய தண்டுகளோடு இருக்கும். அந்த பெரிய தண்டுகளை வெட்டி அடைச்சி போட்டு வாஷ் பண்ணி சின்ன தண்டுகளாக வெட்டி எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக வெட்டி கொள்ளுங்க. அவ்வளோ பெருசாக வெட்டவும் தேவையில்லை, அவ்வளோ சின்னதாக வெட்டவும் தேவையில்லை. ஒரு சாதாரண அளவில் வெட்டி கொண்டுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே எண்ணெயை விட்டுக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் அதுக்குள்ளே 1/2 கப் ஆனியன் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா வதக்குங்க. உங்களோட கறிக்கு தேவையான மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கீரை எண்ணெயோட கொஞ்சம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு மூடி போட்டு ஒரு 2 minutes மூடி வைங்க. கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட மாசித்தூள் இருந்ததுன்னு சொன்னால் அதில் ஒரு 1 tablespoon ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி மாசித்தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 teaspoon மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 teaspoon மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் வதக்கிட்டு அதை திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 minutes வதங்கட்டும். ஆஃப்டர் 2 minutes நான் கெட்டியாக தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கி போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் until then take care, bye bye.